ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடுமாங்காய் வச்சு ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வடுமாங்காய் ஊறுகாய் தான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மாமரத்தை தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்க மாம்பிஞ்செல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே பெரிய ஒரு மாமரம் இருந்தது, அதில் நிறைய பிஞ்சு விட்டு இருந்தது. ஸோ பசங்களாம் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாமரத்தை உங்களுக்கு நான் க்ளோஸப்பில் காமிக்கிறேன். ஸோ நிறைய பிஞ்சு இந்த வருஷம் வச்சுருந்தது, நிறைய பூ வச்சுருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மாமரமாகவும் இருந்தது. இது வந்து பீச் மாங்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மாங்காய் இது புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுலேருந்து மாங்காய் ஊறுகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் இருக்க பிஞ்சுகள்லாம் அத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பிஞ்சு நம்மளுக்கு தேடி இருக்குது, இவ்வளோ போதும். நம்ம 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 பக்கமாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ 2 வெரைட்டியாக நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடுகு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 1/2 கிலோ நீங்கள் வடுமாங்காய் எடுத்துட்டிங்கன்னா 100 கிராம் கடுகு போட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல வானலி சூடு ஆனதுக்கப்புறம் போட்டு 2 நிமிஷம் தட்டினீங்கனாவே எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்ப்ளிட்டன்ஸ் வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதை. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஒரு 6-7 மாதத்துக்கு இதை வந்து கைப்படாமல் எடுத்து வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் கடுகு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே வானல்ல உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வத்தல் மிளகா எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 7லேருந்து 8 வரமிளகா எடுத்திருக்கேன். கம்மியான மாங்காய் தான் போடுறதுனால 7லேருந்து 8 மிளகா எடுத்துட்டுருக்கேன். கூடவே நான் காரத்துக்கு காரப்பொடியும் போட்டுப்பேன். ஸோ அதனால் நான் பார்த்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது, பார்த்து கைப்பறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நல்லா ஆற வச்சு இதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கடுகு நல்லா அரைடுத்து இதையும் நல்லா அரைச்சிக்கிறோம். மிளகா அப்படியே அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போது வந்து கடுகு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ மாங்காவெலாம் ஒரு ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஜலமே இல்லாமல் நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத ஒரு சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. கண்டெய்னர் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே உப்பு அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய்க்கெலாம் நல்லா கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் உப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கடுகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதையும் எடுத்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாங்காய் போடுறீங்களோ வடுமாங்காய் அந்தளவுக்கு இது போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. நான் இங்கே 1 ஸ்பூன் நல்லா கோபுரமாக எடுத்திருக்கேன். இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம், விளக்கெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் விளக்கெண்ணெய் குத்திக்கலாம். ஸோ விளக்கெண்ணெய் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால இங்கே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா குத்தி நல்லா டிப்பாக கலஞ்சி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வந்துட்டு இருக்க மிளகா இருக்கு இல்லையா, மிளகாவையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கைப்படாமல் கலரி விடும்போது தான் மாங்காய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேருந்தே தண்ணி வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம இது மாதிரி போட்டு வைக்கிறோமா, இது அப்படியே பெசரி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2-3 நாளுக்கு வச்சு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். நல்லா தண்ணி விட்டுட்டு சூப்பராக ஆகிடும். அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது. ஸோ டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நல்லா ஷஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஊறுகாலேருந்து தண்ணி நல்லா வந்து காரமும் உப்பும் நல்லா உரைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஊறுகாய் ஒரு பார்ட் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பார்ட் வீடியோ ரெடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.